நீர் நிலையங்கள், நிலத்தடி நீருக்கு ஆதாரங்கள். என் உறவுகளே, ஒவ்வொரு பதிவிலும் அழகு தமிழ் கவிதை கழகம் எதை முன்னிறுத்துகின்றது என்றால் நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவுகள் அனைத்தும் இயற்கையே பேணுதல் என்று இருக்கும். எப்பொழுதும் இயற்கை பக்கம் கொஞ்சம் திரும்புங்கள் என்றுதான் இருக்கும். இன்று இந்த நிலம் நீர் சுமந்து இருக்கின்றது. இதை சுற்றியே மனிதர்கள் வாழும் நிலையங்கள் ஆங்காங்கே அழகாய் தெரிகிறது. இது வரலாறு சொல்லும். மெல்ல இதன் நிலைமைகள் என்ன ஆகும் என்று இருக்கும் இயற்கையை இனியும் இருக்கும் நிலை செய்து அழகூற இந்த வாழ்வியலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது நாம் வாழ்ந்த அடையாளத்தின் நிலங்கள், நீர் நிலையங்கள் எப்பொழுதும் நமக்கானதாகவே இருந்து கொண்டிருக்கும். இதை சார்ந்து இருக்கும் பசுமைகள் மிக உயர்ந்த பனைகள். ஒவ்வொரு பதிவிலும் அழகு தமிழ் கவிதை கழகம் பனை சார்ந்த பதிவாக கூட இருக்கலாம். இருந்தாலும் பனை மீது உள்ள பற்றால் இவைகளை தேடி தேடி பிறர் மனதிலும் பதிய வேண்டும் இந்த மரங்கள் என்பதற்காக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. உங்கள் மனதுக்குள் பதியும் நிலை செய்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, வாழ்வியலோடு பின்னி பிணைந்தவைகள் நீர் நிலையங்கள், வாழ்த்தடங்கள், வாழ்த்தடங்களோடு இணைந்த பசுமைகள் எப்பொழுதும் நமக்குள் புத்துணர்ச்சியை தான் ஏற்படுத்துபவைகள். மிக உயரத்தில் இருக்கும் இந்த பனைகள் பெரும் அதிசயங்களாக என் கண்களுக்கு தென்பட்டதால் இதை யாவரும் எப்படி காண்கிறார்களோ என தெரியாது. இவை மிக உயரத்தில் இருப்பதால் யாவருக்கும் இதுபோல் ஒரு காட்சியை நீங்கள் இங்கே வந்திருக்கலாம், கண்டிருக்கலாம். இதுபோல் காட்சியை காணாதோர் எண்ணற்றோர் உள்ளார். அவர்களுக்கான இந்த பதிவு. என் உறவுகளே, இயற்கையோடு வாழ்க்கையை